எதுடி நல்ல விஷயம்? முத்துவும் மீனாவும் கிருஷ்ண தத்தெடுத்துக்கிறாங்கன்னு சொல்ற. இது நல்ல விஷயம் தானே? உன்னை விட உன் பையனை அவங்க இன்னும் நல்லா பார்த்துப்பாங்க. ஏய், என்ன இருந்தாலும் அம்மா இருக்கும்போது எப்படி பையனை தத்து கொடுக்க முடியும்? இப்ப மட்டும் அவ என்ன அவ பையனுக்கு அவ அம்மா நான் வெளியே சொல்லிருக்கா? ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க ரோஹிணி. அவன் உன்கிட்ட வளர்றதை விட முத்து மீனா கிட்ட வளர்ந்தா ரொம்ப நல்ல பையனா நல்ல ஆளா வளருவான். இதை நான் உன்கிட்ட வந்து சொன்னதே தப்பு. முதல்ல நீங்க இருந்து கிளம்படி. நான் சொல்றதுல என்னடி தப்பு இருக்கு? உன் பையன் கடைசி வரைக்கும் அப்பா இல்லாத பையன்ற பேரோட வளரணுமா? நீ உன்னை பத்தி மட்டுமே யோசிக்காத ரோஹிணி, அவனை பத்தியும் கொஞ்சம் யோசி. வித்யா, அதனால தானே அவ வீட்டுல கூட்டிட்டு போய் பாத்துக்கிறேன்னு சொல்றா. ஒரு நாள் உண்மையை சொல்லதானே போறா. பரவாயில்லமா, நீ அவளை நம்புற பாரு. கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் நீயும் ஏன் மூடுக்கு தான் வருவ. ஏய், சும்மா ரெடி. ரோஹிணி, அவங்க தத்தெடுக்கிறேன்னு சொல்றாங்க. நீ என்ன முடிவு பண்ணிருக்க? அதுதாண்டி எனக்கு ஒண்ணுமே புரியல. இந்த விஷயத்த சொன்னதே மீனா தான். மீனா கிருஷ்ண தத்தெடுக்கிறதுக்கு ஒத்துக்கல. ஆனா முத்து எப்படியாவது தத்தெடுத்தே தீர்வேன்னு பிடிவாதமா இருக்கான். எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல. நீ வேணா முத்துக்கிட்ட போய் பேசி அவங்க மனசை மாத்த முடியுமான்னு பாரு. அதனால நீ இப்ப செய்ய வேண்டியது ஒரே விஷயம்தான். நீ கிருஷ் கிட்ட சொல்லி முத்து ஒரு வேளை உன்னை தத்தெடுத்துக்கிறேன்னு சொன்னாருன்னா வேண்டான்னு சொல்லு. அதான் கரெக்டா இருக்கும். முத்துவை பத்தி உனக்கு தெரியாது மகேஸ்வரி. அவன் உன்னை நினைச்சிட்டா எப்படியாவது செய்வான். ஏன் அதை செய்யாம இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு அவனுக்கு தெரிஞ்சாதான் அமைதியா இருப்பான்.